என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கேன். 9 கேரட்டில் வந்து கோல்டு தயார் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா கோல்டு விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 24 கேரட்டு இல்லாமல் 22 கேரட்ஸ், 18 கேரட்ஸு, 14 கேரட்ஸ்லாம் போய் இப்போ 9 கேரட்டுக்கு கோல்டு வருதுன்னு சொல்ல போகிறதுன்னு சொல்கிறாங்க. 9 கேரட்டில் கோல்டு வாங்கி அப்படி பெரிய நகையாக போட்டுக்கிறத விட 22 கேரட்ஸில் கோல்டு வாங்கி சின்னதாக போட்டுக்கிறதே அழகாக இருக்கும்னு எனக்கு மனசுக்கு படுது. அப்படி நீங்கள் வாங்கணுன்னா ரோல்டு கோல்டை 1 கிராம் கோல்டே வாங்கி போட்டுக்கலாமோ 9 கேரட்ஸில் வாங்குறதுக்குன்னு தோணுது. ஏன்னா 22 கேரட்ஸில் நகை போடும்போது தான் அந்த நகைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொதுவாக நம்ம நாக்கடைக்காரங்க அப்படி தான் சொல்லி நம்மள்ட்ட விற்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எல்லாமே சேல் ஆகணும் இல்லையா. அது வந்து நம்மளுக்கு ஒரு முழுமையான திருப்தி தராதுன்னு நினைக்கிறேன். 22 கேரட்ஸில் வாங்கும்போது 9 கேரட்ஸில் வாங்கும்போது நம்மளுக்கு முழுமையான திருப்தி வராது. நான் 22 கேரட்ஸில் வாங்கி நம்ம பழக்கப்பட்டவங்களுக்கு 9 கேரட்ஸ் நிச்சயமாக திருப்தி கொடுக்காது. அதாவது ஒரிஜினலாக போடணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் 1 கிராம் கோல்டே வாங்கி போட்டு போகலாம். அது 9 கேரட்ஸ் வாங்குறதுக்குன்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து அவசரப்பட்டு நம்ம ஒரு நகை வாங்கிட்டு அப்புறம் வருத்தப்படுறத விட யோசித்து வாங்கும்போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நகை போடுறதே எதுக்கு? நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கல்யாணம் காட்சி எதுன்னா நம்ம இந்த ஹாரம் போட்டு போகிறோம், ஒரு நெக்லஸ் போட்டு போகிறோம்னு ஒரு சந்தோஷம். வீட்டுக்காரங்களுக்கு கஷ்டம்னு வச்சுங்க, நம்மளுக்கு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்னா நம்ம 22 கேரட்ஸே வாங்கிக்கலாம். 9 கேரட்ஸை வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டோம், சிம்பிளி அவாய்ட் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், திருப்பி அது தயார் பண்ண முடியாது இருப்பாங்க. ஏன் உன்கிட்ட காசு நிறையா இருக்கா, நீ அவள் தான் 22 கேரட்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்வீங்க. அப்படி கிடையாதுங்க. வாங்க முடியாட்டி 1 கிராம் கோல்டு கூட வாங்கி நானும் நிறையா வச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். 1 கிராம் கோல்டும் போட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ இந்த 9 கேரட்ஸில் வாங்கி போட்டுக்கிறதுக்கு 1 கிராம் கோல்டை வாங்கி போட்டு அதே பெட்டர்னு தோணுது. ஆனால் ரீசேல் வேல்யூ வரும்போது நம்ம 22 கேரட்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். அதோட இல்லாமல் 9 கேரட்ஸ் போட்டாலும் அதே வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு வச்சுங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ்னால் 22 கேரட்ஸ் போகிறத விட்டு 9 கேரட்ஸே செஞ்சாலும் செய்யலாம். அவசரப்பட்டு அந்த 9 கேரட்ஸ் வாங்க வேணான்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.